வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனும் பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருமே எஸ்ஐ எக்ஸாமுக்கும் பிசி எக்ஸாமுக்கும் எல்லாருமே படிச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சரிங்களா? எல்லாருமே ஒரு 2 மந்த்ஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷனு 1350 வேக்கன்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அஃபிஷியலாக நான் விசாரித்த வகையில் இப்போ 1350 வேக்கன்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க. மினிமம் 600லேருந்து 800க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஐக்கு. பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 4500லேருந்து 5500 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் மெமரண்டம் அனுப்பிச்சு இது வரைக்கும் ப்ரொமோஷன் ஆனது வேக்கன்சி, சரிங்களா, ப்ரொமோட்டட் எஸ்எஸ்ஐஏ, ப்ரொமோட்டட் எஸ்ஐஏ ப்ளஸ் புது வேக்கன்சி, இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதில் 4500லேருந்து 5500 வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு 400லேருந்து 600க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஐக்கான கேஸ் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா, அது 9ஆம் தேதி 90% பாசிட்டிவாக தான் வரும், அவங்களையும் ட்ரைனிங் போக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டாக வந்தது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் சிஎம் கையால் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஆனால் 90% இந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா, எஸ்ஐ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு, அந்த கேஸ் 99% பாசிட்டிவாக தான் முடியும், ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி வந்தது அப்படின்னா உடனே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ட்ரைனிங் டேட் கொடுத்துருவாங்க. இப்போது ப்ரொமோட்டட் எஸ்ஐக்கு ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் பிஆர்எஸில் இவங்களுக்கு பிசிக்கு ஆன ட்ரைனிங் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது ட்ரைனிங் வந்துடும். அதுக்கு அடுத்ததாக டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் மே மாதம் எக்ஸாம் கண்டிப்பாக கன்ஃபார்மாக கண்டக்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எஸ்ஐயா பிசியாங்கிறத தான் இன்னும் முடிவு பண்ணல. சரிங்களா? ஒரு வேளை பிசி எக்ஸாம் மே மாதம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதுலேயும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ மேஜரான ஒரு இஷ்யூவாக கேஸ் நடக்கலை. சரிங்களா? சப்போஸ் மே மாதம் பிசி எக்ஸாம் திருவிழா வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா ஜனவரியில் கண்டிப்பாக பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி மார்ச் மாதத்துலேயோ இல்லை ஏப்ரல் மாதத்துலேயோ எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? இப்போ வரைக்கும் மே மந்த்துங்கிற ஒரு ஸ்லாட்டு டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டிஆர்பியோ இன்னும் எடுக்கலை. சரிங்களா? ஸோ அந்த மே மந்த் லீவை கண்டிப்பாக இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி. மே மந்த்து 99% பிசி எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இது பிசி எக்ஸாம் ஜானில் நோட்டிஃபிகேஷன் மே மாதம் ஜான் இல்லை ஃபிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் மே மாதம் நடந்தது அப்படின்னா மார்ச் இல்லை ஏப்ரலில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வரும். குரூப் 4 முடித்தா ஒரு 1 மந்தில் இல்லை குரூப் 4க்கு முன்னாடி ஒரு 1 மந்தில் எஸ்ஐ எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஜான்லேருந்து மார்ச்க்குள்ளே இந்த 2 நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். சரிங்களா? அதுக்காக இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வேலையை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. காக்கா சம்பளம்னாலும் கவர்மெண்ட் சம்பளங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி தான் படிச்சிட்ருப்பீங்க. ஸோ இருக்கிற டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றாமல், ஃபேஸ்புக்கை நோண்டாமல், ட்விட்டரை பார்க்காம, சரிங்களா, அதே மாதிரி யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோவையும் பார்க்காம நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோவை மட்டும் பாருங்கள். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்பா காசில் வாங்கி கொடுத்த ஃபோன்லேயே நம்ம எல்லாத்தையும் நோண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னா நாளைக்கு நம்ம சம்பாரித்து நம்ம வாங்குகிற ஃபோனில் என்னத்தை பார்ப்போம்? சரிங்களா? இந்த முடிவை எடுங்க. நான் என் சொந்த காசில் நான் ஃபோன் வாங்கி அதில் தான் நான் இதுக்கு மேலே ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணும். என் அப்பா வாங்கி கொடுத்த ஃபோனில் நான் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்த படிங்க. நீங்கள் என்ன டாபிக், அதே மாதிரி சென்டருக்கு போனால் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா சேம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எல்லாருமே கொஷின்ஸ் எடுத்து தராங்க. சரிங்களா? அந்த ஸ்கூல் புக்கை நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்களால் அந்த கொஷினை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.
படிக்க ஆரம்பிச்சிருங்க. தயவு செஞ்சு படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.